இன்றைக்கும் கூட நாம படித்த 2 ராஜாக்கள் 19 மற்றும் 20ஆம் அதிகாரங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மொத்த பைபிள்ல உள்ள விஷயமுமே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அடங்கி இருக்கிறத நான் உணர்றேன். 7ஆம் வசனம் சொல்லுது, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி ஒரு பெரிய குரூப், கோகு கோகுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பெரிய குரூப் எல்லாத்தையும் கூட்டிட்டு 9ஆம் வசனம், அந்த முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இவ்வளவுதான். அதாவது என்னன்னா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணும்னா, பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் கர்த்தருக்கு பிரியமான நகரத்தையும் வளைந்து கொள்ளும், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் இந்த சாத்தானுடைய கிரியைகளும் அவனுக்கு கொடுக்கிற எல்லா அந்த உபத்திரவங்களும் பாடுகளும் மேபி வளைந்து கொள்ளலாம், ஆனால் அது நம்மை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன செய்வார் பாருங்களேன். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமென். இதுதான் அவர்களுடைய முடிவு. கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம்னு சொல்லும்போது கர்த்தர் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக, என்னை இவ்வளவு நேசிச்சிங்களே ஆண்டவரே, இவ்வளவு நேசிச்சு உண்மை தானே எனக்காக கிழிப்பதற்கும் கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுப்பதற்கும் ஒப்பு கொடுத்து எவ்வளோ பெரிய மிஷன் இதுலன்னா, இதற்காக நீங்க வந்தீங்களே ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த அன்போடு கூட நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது, அந்த ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வோம். உண்மையிலே இந்த வசனம் சொல்லும் போதெல்லாம் ஒரு பெரிய தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இப்போ 2-3 நாள் அந்த வசனத்தை அடிக்கடி ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யோவான் 3:16. அவ்வளோ ஒரு தேவ பலன். ஏன்னா அந்த ஒரே பேரான குமாரன் நமக்காக வந்தவர், அவர் மேல விசுவாசம் வச்சோம்னா மட்டும் போதும். இதைதான் 2 ராஜாக்கள் 19, 20ஆம் அதிகாரங்கள்ல கூட பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறத பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அவருக்கு விரோதமாக அந்த இன்னொரு ராஜா வர்றாரு. வரும்போது இவர் சொல்றாரு, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். ஏன்னா அந்த எதிரி ராஜாவினுடைய சேனாதிபதி அவ்வளோ அருவருப்பான காரியங்களை தூஷணமா பேசுறான். தூஷணம் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஆமென். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, பெறுவதற்கு பலன் இல்லை, ஜெயிப்பதற்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஜெயம் எடுப்பதற்கு பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எசேக்கியா ராஜாவுக்கு இங்க இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த அசீரிய ராஜா வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தேவனை நோக்கி வருகிறார். இந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி வருகிறார். இவர் ஃபர்ஸ்ட் தனியாவே ஜெபிக்கிறாரு. ஒரு தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறீரே, இப்படியெல்லாம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை அனுப்பி ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, இப்படிலாம் நடக்குது, ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வீக்கான சிச்சுவேஷன்ல தேவனையும் தேவ மனிதர்களையும் ஒட்டி கொள்கிறார் இந்த எசேக்கியா. அப்போ என்ன நடக்குது, அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, ஏசாயா கிட்ட காட் சொல்றாங்க, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. அசீரிய ராஜாவின் ஊழியக்காரரை நீ தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். ஆமென். அடுத்து என்ன நடக்க போதுன்றீங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாக்கு அனுப்பப்படுகிறது. என்னன்னா 7ஆம் வசனம், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றான். த ப்ராஃபட் ஐசாயா சொல்றாரு, எசேக்கியாரை போய் சொல்லுங்க, பயப்படாத, ஃபர்ஸ்ட் பயப்படாத. ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நம் பார்வை கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவனாய் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா பிரச்சனை சிறுசா தெரியும். நம்ம பிரச்சனையை பிரம்மாண்டமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சின்னதாக தெரிவார். ஆண்டவரே நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கர்த்தரால் வெறுக்கப்பட்டு அப்படி ரொம்ப மனவேதனைக்கு உட்பட்ட கர்த்தர் ரொம்ப மன வேதனைப்பட்டார்ல, அப்படி சொன்ன அந்த இஸ்ரவேலர் தலைவர்களை பார்த்து அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுக்கடுத்து சரி நம்ம தான் ஐசாயா ப்ராஃபட் கிட்ட சொல்லிட்டோம், அவரும் ரிப்ளை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஆராம்சமா இருக்கல. யாரு, எசேக்கியா ராஜா. இவர் போய் ஜெபிக்கிறார் பாருங்களேன். அவருடைய ஜெபம் இதுல இருக்கிறது.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜா வந்து இதே மாதிரி ஒரு துர்ச்செய்தியை கேட்குறான். அதாவது என்னன்னா, "எப்பா நீ அடுத்த நாட்டுக்கு சண்டை போடுறதுக்கு வந்துட்ட, உன் நாட்டுக்கு இன்னொரு ராஜா வந்துட்டான். எத்தியோப்பியா ராஜா." அதாவது ஆமா, அந்த ஆஃப்ரிக்கன் கிங். அப்போ வந்து எத்தியோப்பியா ராஜா, "உன்னுடைய நாட்டுக்கு வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு, நீ வாயா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. இதெல்லாம் ஆண்டவர் முதல்லயே சொல்லிட்டார்ல, இந்த எசேக்கியா ராஜாக்கு. தேவனோடு நம்ம இணைந்து இருக்கும்போது, அதனுடைய முடிவுகளை நம்ம அறிவோம். ஒரு புக்கோட ஒரு நாவல் இருக்குன்னா, அதோட கடைசி பேஜ் நமக்கு தெரிஞ்சிரும். இல்ல பிளெஸ்ஸிங், சுபம் அப்படின்ன மாதிரி நம் வாழ்க்கையிலும் கர்த்தரை ஒட்டி கொண்டோமானால், அண்டிக் கொண்டோமானால், ஜெயம் எடுக்கிற தேவனோடு கூட இணைத்து கொண்டோமானால், நம்மை அந்த யெகோவா நிசியோடு இணைந்து கொண்டோமானால் நமக்கு ஜெயந்தாங்க. ஆனா வளைந்து கொள்வார்கள். மேபி எதிரிகள் வளைந்து கொள்வார்கள். கவலைப்படாதீங்க. வானத்திலருந்து அக்கினி வந்து பட்சிக்கும். நம்ம பார்ப்போம் சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரு கேப் கூட இல்லையே. ஐயோ! என்னை சுத்திக்கிட்டாங்களே. ஒரு சின்ன வழி கூட இல்லையே. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற, இதிலிருந்து நான் வெளியில வரேன். இதிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒரு சின்ன வழி கூட இல்லையே. ஒரு சின்ன வெளிச்ச துளி கூட இல்லையே நம்ம நெனைப்போம். ஆனா அவர் எங்கிருந்து அனுப்புறார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி எதிரிகளை பட்சிப்பார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த சிங்காசனத்தில வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஏமேன், ஏமேன், ஏமேன். அந்த விசுவாசம் நமக்கு எப்போ இருக்கணும். ஹalleluya. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் நம்ம. ஆமென், ஆமென், ஹalleluya. இங்க பாருங்களேன், இந்த செய்தி வருது. ராஜா வந்து இந்த மாதிரி போயிருவாரு. அவருக்கு அவன் வந்து உன்னை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசிட்ட மெசேஜ் வந்த உடனே சரி நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஜாலியாக போல வர்றாரு பாருங்க. மறுபடியும் ஜெபிக்கிறாரு. என்ன பண்றாரு பாருங்களேன், இவருடைய தனி ஜெபத்தை இது குறிக்கிறது. கூட்டு ஜெபம். நம்ம கூட்டு ஜெபம் பண்றோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸை கொடுக்குறோம், அதெல்லாம் நல்லது. தனி ஜெபமும் வேண்டும். அவ்வளோ பெரிய ராஜா ஜெபிக்கிறாரு. அந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். என்னன்னா, இந்த 5 வசனங்கள் இருக்கிறது. இதுல 5 வசனம் தான் அவருடைய பிரேயர் மொத்தம். இந்த 5 வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல 3 வசனங்கள் கர்த்தரை துதிப்பது. 2 வசனம் வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தரை துதிக்கிறாரு. அடுத்து 2 ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. அடுத்து முடியும் போதும் ஒரு வசனத்துல துதித்து முடிக்கிறார். இதை தான் நம்மளும் ப்ரேயர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டைல், ஒரு ஆர்டர், ஒரு டிசைன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டுமே இல்ல, இவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை விடையா நம்மளை படையெடுத்து வந்து அழிக்க வந்தாங்களே, நம்ம மொத்தமாக அழிக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். எசேக்கியா தீர்க்கதரிசி 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 15ஆம் வசனத்துல, கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். நீர் உமது கண்களை திறந்து பாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தன்னுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு விரோதமா வர்றான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முடியும் போதும், கர்த்தாவே, எங்க தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல நீர் தலைவராக இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் அறியும்படிக்கு எனக்கு இதை செய்யுங்க அப்படி கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு செய்யுங்க 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 மட்டும்தான் கேட்போம். ஆண்டவரே, இதன் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு மாடல் ஆஃப் ப்ரேயர். இப்படி அழகா அவர் ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த ராஜா வந்து இந்த ஒரு துர்ச்செய்தியை கேட்டு திரும்பி போறாரு. அதோடு கூட அந்த நாட்டிலேயே திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு போறாரு. அவர் பெற்ற பிள்ளைகளாலேயே அவர் கொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அது ஒரு பக்கம். அப்ப ஆண்டவர் சொன்னது அப்படியே வந்து நிறைவேறி முடிந்தது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். அவருக்கு என்னன்னா அரிப்பிளவை அப்படின்னா கேன்சர். பிளவைனா அப்படி பிளந்து பிளந்து அந்த செல்ஸ் வந்து பிளந்து பிளந்து தானே அது மல்டிப்ளை ஆகும்ல. அன்கண்ட்ரோலபிள் growth ஆஃப் அ செல் இஸ் கால்ட் கேன்சர். ஸோ அப்படியே அன்கண்ட்ரோலபிள் growth அப்படி பிளந்து பிளந்து அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் கேன்சர் செல்ஸ். அப்போ இவருக்கு அரிப்பிளவை இருக்கு. அது அது இருக்கும்போது இவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிழைக்க மாட்டேன், வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துவையா அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு இந்த ப்ரேயர் ரொம்ப பிடிக்கும். எசேக்கியாவோட 2வது ப்ரேயர் பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு பாருங்களேன். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் மன உண்மையாய் நடந்தேன். என்னை நீங்க இது பண்ணுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னை நினைத்தருளும் சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இதை நான் பலமுறை நினைச்சு சிரிப்பேன். அது மாதிரி சில நேரத்துல என்னுடைய போராட்டமான சூழ்நிலையில இந்த மாதிரி ஜெபிப்பேன். அந்த சுவர்ப்புறமாக திரும்பி ஜெபிச்சு பாருங்களேன். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதாவது எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நீங்க தான் அப்படின்னு நம்மை முழுவதுமாய் கர்த்தரிடத்துல சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் அது. ஏன்னா யாரும் நம்ம முகத்தை பார்க்க முடியாது, நம்ம கண்ணீரை பார்க்க முடியாது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு ஒரு முழு ஆத்துமாவில் இருந்து அப்படியே போகிற ஒரு ஜெபம். சுவர்
சுவர்ப்புறமாக திரும்பி அப்படியே ஜெபித்து கொண்டே அழுகிறார் எசேக்கியா. நம்ம தேவன் அன்புள்ள தேவன் பாருங்க. ஹி இஸ் சோ லவ்விங் காட். அவர் என்ன செய்றார் பாருங்களேன், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே ஏசாயா சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இப்படி கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐயா இங்க என்ன பண்ணாரு, சுவர்ப்புறமா திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டாப்ல. எசேக்கியா ராஜா. இந்த தீர்க்கதரிசி பாதி முற்றம் கூட தாண்டலையாம். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்களேன். பைபிள்ல இன்ஃபர்மேஷன் பாருங்க எவ்வளோ கிளியரா. பாதி முற்றம் கூட தாண்டல. அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இவர் போய் ஜெபம்லாம் பண்ணல ஏசாயா தீர்க்கதரிசி. அதுக்குள்ளேயே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாள்ல நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவ, உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்றாரு. உடனே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன், நம்ம அழுகைக்கு கண்ணீருக்கு பதில் கொடுக்கும் தேவன் கூடவே இருக்கிறாருங்க. ஸோ லவ்விங் காட்ல ஹalleluya. நம்ம 10,000 ரூபாய் காணிக்கை கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எதுவுமே இல்லை. ஹalleluya. இவ்வளோ அழகான அன்பான தேவன் அவர்ல. ஓகே, இதெல்லாம் பண்றாரு. அதுக்கடுத்து அவருக்கு சுகமாகிறது. அப்போ வந்து அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு அடையாளமா, சுகமாகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாகைக்கு பாகை 10 பாகை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா, அந்த சூரிய கடிகாரம் போது இவர் கேட்குறாரு 10 பாகை ரிவர்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரியே 10 பாகை வந்து ரிவர்ஸில் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சைன் இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கடுத்து அவருக்கு வந்து மனமேட்டிமையாகினது. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு மனமேட்டிமை. ஏன்னா எனக்கு 15 வருஷம் கொடுத்துட்டாரு, 15 வருஷம் என்னை யாரால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனமேட்டிமை வருகிறது. அதோடு கூட அந்த மனமேட்டிமையில தான் அவர் என்ன பண்றாரு, இவருடைய சுக செய்தியை விசாரிக்க, இவருடைய பலவீனமா இருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த பலவீனத்தை அந்த விசாரிப்பதற்காக வருவாங்கல்ல சொந்தக்காரங்க, அந்த மாதிரி பாபிலோன் ராஜா வராரு. அவரிடம் பாபிலோன் ராஜாட்ட இவரிடத்துல இருக்க எல்லா பொக்கிஷங்களையும் திறந்து காட்டுறாரு. அந்த திறந்து காட்டும் போதே அவர் எப்படி காட்டுறாருன்னா, சரி இதெல்லாம் எனக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற எண்ணத்துல திறந்து காட்டல, இதெல்லாம் உடையவனாய் நான் இருக்கிறேன், நான் யார் தெரியுமா, நான் வேற லெவல், தன்னை மேட்டிமைப்படுத்தும்படியா அந்த மன மேட்டிமையில தான் காட்டினார். ஏன்னா ஆண்டவர் இருதயத்தின் யோசனைகள் அறிகிற தேவன். இன்னைக்கு நம்ம கூட நம்ம குடும்பத்தினுடைய மேன்மையான காரியங்களை மற்றவங்க கிட்ட எந்த விதத்துல ரெப்ரசன்ட் பண்றோம். எனக்கு இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார்ப்பா அப்படி சொல்லி சொல்றோமா, இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்ற விதத்துல சொல்றோமா. நம்ம குடும்பத்தை பற்றியோ, நம்ம உறவினர்களை பத்தி, நம்ம பிள்ளைகளை பற்றியோ, நம்ம கணவனை பற்றியோ, நம்மை பற்றியோ ஒரு காரியத்தை சொல்லும் போது, இப்ப சமைக்கவே நல்லா தெரியுதுன்னா எனக்கு சமையல் பண்ண முடியாத கிருபையை கொடுத்தாருன்னு ஆண்டவர் சொல்றோமா, இல்லைன்னா நான்லாம் வேற லெவல்ல செய்வேன், என்ன செஞ்சிருக்கிற நீ தான் சமையல் இப்படி சொல்றோமா அப்படின்றத குறித்து கவனமுடையவர்களாக இருக்கணும். ஏதாவது நல்ல தாழ்மையுடையவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 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 10 லட்ச ரூபாய் பணம் பேங்க்ல இருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 லட்சம் இருக்கு அப்படின்ட்டு அதை கேஷுவலா சொல்லுவாங்க. ஆனா நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா, எனக்கு 10,000 ரூபாய் இருக்கு, எனக்கு 10,000 ரூபாய் இருக்கு, எனக்கு 10,000 இருக்கு தெரியுமா, நான் வேற லெவல் 10,000 ரூபாய் இருக்கு அப்படியே ரொம்ப நாளா அப்படின்ற மாதிரி நம்ம அது சாதாரண விஷயத்த அதை நம்ம எப்படி அதை இது பண்றோம் அப்படின்றது தான். அதை எந்த மனப்பான்மையில் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு தான். தேவன் கொடுத்தார்ன்ற அந்த தாழ்மையோடையும் பணிவோடையும் தேவனை மேன்மைப்படுத்தி நம்முடைய பேச்சும் செயலும் சிந்தனையும் இருக்கா, நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கான்றதை பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 15 வருட காலத்துல இவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் நீ உன் அரண்மனையில காமிச்சல, எதுவுமே உங்ககிட்ட இருக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. இனிமே வர்ற பிறக்க போற உன் சந்ததியும் அடிமையா போகுன்றாரு. அந்த நேரத்துல கூட உணர்வற்றவராக தான் அந்த எசேக்கியா ராஜா சொல்றாரு, பரவாயில்ல இந்த 15 வருஷம் எல்லாரும் நல்லா இருப்பாங்கல்ல, அது போதும் அப்படிங்கிறார். அந்த தாழ்மைக்குள்ள வரவே முடியல. விழுதலுக்கு முன்னானது மனமீட்டிமை, அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 15 வருட காலகட்டத்துல தான் ஒரு மகன் பிறக்கிறான். அவன் பேர் தான் மனாசே. இந்த வேதத்துல இருக்கிறதுலயே மனாசே மாதிரி ஒஸ்ட் பர்சன் யாருமே இல்லைன்னு வேதத்துல சொல்லப்படும். ஒஸ்ட் கிங். தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பலிபீடத்துல அருவருப்புகளையும் பன்றியையும் பலியிட்ட ஒரு ராஜா தான் அந்த மனாசே ராஜா. அப்போ அந்த இவருடைய மன மேட்டிமையை பார்த்தே வளர்ந்த அந்த ஒரு மனிதன் மோசமான ஒரு ராஜாவாகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன்ல, அவரால் தான் எல்லாமே கூடும்ன்ற அந்த உணர்வோடு இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்னா, ஆவிக்குரிய மேட்டிமையும் இருக்கக்கூடாது, உலக காரியத்திலையும் மேட்டிமை இருக்கக்கூடாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தேவாதி தேவனையே நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரே வாழ்க்கை, அதுவும்
கொஞ்ச காலம் புகையை போன்று இருக்கிற வாழ்க்கை. அப்ப நம்ம எதுல கவனமுடையவர்களாக இருக்கணும்னா, நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் கொடுத்த தேவனை போற்றுகிறவர்களாக இருக்கணும். என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறதா? அது எழுதப்பட நான் என்ன செய்யணும்? இன்னும் எப்படியாக கீழ்ப்படிய வேணும்? இன்னும் என்னுடைய குணாதிசயம் எப்படி மாறணும்? இன்னும் என்னுடைய சிந்தனையின் போக்குல ஒரு டீசென்சி, சிந்தனையில ஒரு நீட்னஸ், ஒரு அழகு, அந்த தெய்வீகம் இருக்குதா? அப்படின்றத வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில எழுதப்படுவதற்கு ஏற்ப தேவனுடைய அன்பினாலே தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களாக இணைந்து நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கிறோமான்றத நம்ம உணர்ந்து பார்ப்போம். ஏன்னா இந்த மறுபடியும் அகெயின் பேக் டு த வெளிப்படுத்தின விசேஷம் 29ஆம் அதிகாரம், பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் இந்த பிசாசின் கூட்டங்கள் வளைந்து கொள்ளும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி நம்மை பாதுகாக்கிற தேவன், அந்த பிசாசின் கிரிகளை அழிக்கிற கர்த்தர், சிங்காசனத்தில் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு நம்ம இருதய சிங்காசனத்தில் இடம் கொடுப்போம். எனக்குள்ள வாழ்றீங்களா ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, உன் சரீரம் நான் வாழும் ஆலயமாக இருக்கிறதுலவா, பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயம் நம்முடைய சரீரமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவரை தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வோடு ஆண்டவரை நீங்கள் என் இருதயத்துக்குள்ள சிங்காசனம் இட்டு வாழுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள உங்கள் சிங்காசனம், உங்கள் தலைமைத்துவம் இருக்கட்டும், உங்கள் ஆளுகை இருக்கட்டும், யூ ஆர் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலின்றத அந்த உணர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரேன்ற அந்த ஒரு பணிவோடும் தாழ்மையோடும், இந்த உலகம் வந்து இந்த வீடு வந்து நமக்கு வந்து குடியிருப்புக்கு தான், இல்லை ரெண்ட் தான். நம்ம இங்கே ஓன் ஹவுஸ்ன்னு சொன்னால் கூட அது ரெண்ட் தான். இதை எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. அந்த ஒரு தாழ்மையோடும் பணிவோடும் கர்த்தரின் நம் இருதய சிங்காசனத்தில் வைத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிப்போம்.